தாம்பரம் அருகே ஓடும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கல்லூரி மாணவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். என்ன நடந்தது? மாணவர் உயிரிழந்திருக்கிறார், அவர் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். காஞ்சிபுரம் அருகே இருக்கின்ற ஆரப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 20 வயதான சுவா மீனம்பாக்கத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் கல்லூரியில் BA 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் வழக்கம் தினமும் திருமால்பூரில் இருந்து சென்னை கடற்கரை வருகின்ற மின்சார ரயிலில் வழக்கம் போல நண்பர்களுடன் கல்லூரிக்கு வருவது வழக்கம். இன்று அதே போல கல்லூரிக்கு வரும் பொழுது தாம்பரம் அருகே கூட்ட நெரிசலில் அந்த மின்சார ரயில் வந்து தொங்கிக் கொண்டு வந்திருக்கிறார். கூட்டம் அதிகமாக இருந்த போது ஓடும் ரயிலில் தாம்பரம் அருகே வரும் பொழுது தவறி விழுந்ததில் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலே விஸ்வா உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பற்றிய தகவல் கிடைத்தவுடன் தாம்பரம் ரயில்வே போலீசார் விரைந்து சென்று அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கூட்ட நெரிசலில் கல்லூரி மாணவர் ஓடும் ரயிலிருந்து தவறி விழுந்த அந்த சம்பவமானது தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மின்சார ரயில்களை பொறுத்தவரைக்கும் தற்போது அதிக அளவு கூட்டம் வருகிறது. மாணவர்கள் கூட்ட நெரிசலில் தொங்கிக் கொண்டும் காட்சிகள் தான் நம் தினமும் இங்கு பார்க்கப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் இது போன்று ஓடு ரயில்களில் கூட்ட நெரிசலில் தவறி விழும் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை ரயில்வே போலீசார் விடுத்திருக்கிறார்கள்.